டேவிட் பெர்னைட் என்கிற ஒரு மனுஷன் மேற்கு வங்காளத்துல போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர். 13 வயதிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டார். 20 வயசிலே ஆண்டவருக்கு தன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார். 21 வயதிலே மேற்கு வங்காளத்துக்கு போனார். அங்கே போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். கிட்டத்தட்ட அவர் 7 ஆண்டுகள் தான் ஊழியம் செய்தார். 29வது வயதில அவருக்கு ஒரு மனைவி, அதாவது ஒரு மனைவியை நிச்சயதார்த்தம் செய்திருந்தார்கள். ஜெஸ்ஸி என்கிற ஒரு மணமகளை அவருக்கு நிச்சயதார்த்தம் செய்திருந்தார்கள். அந்த சூழ்நிலையில 29வது வயதிலே அவர் மரித்து போனார். வாலிப வயதில் அவர் மரித்து போனார். ஆனால் அவருடைய சரித்திரத்தை புரட்டி பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள், 70 ஆண்டுகள் நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை இந்த டேவிட் பெர்னைட் 7 ஆண்டுகளிலே முடித்திருந்தார் என்று சொல்லி அவரை குறித்து சரித்திரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவரை குறித்து அந்த சரித்திரத்தை எல்லாம் வாசித்தவர்கள் தான் வில்லியம் கேரி, மார்ட் ஹென்றி என்கிற நிறைய மனிதர் அவருடைய சரித்திரத்தை குறித்து வாசித்து அதற்கு பின்பு தன்னை ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்று வில்லியம் கேரியெல்லாம் அவ்வளவு வைராக்கியமாய் ஊழியம் செய்ததற்கு காரணம் டேவிட் பெர்னைடுடைய சரித்திரத்தை வாசித்தது நிமித்தம். இதை எதுக்கு சொல்றேன்னா, இப்ப ஸ்மித் விக்லஸ்வொர்த்துக்கு 87 வயது வரைக்கும் ஆண்டவர் நாட்களை கூட்டி கொடுத்திருந்தார். ஆனால் பாருங்க, டேவிட் பெர்னைடு 70 ஆண்டுகள் நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை 7 ஆண்டுகள் அவர் நிறைவேற்றி முடித்திருந்தார். எதுக்கு சொல்றேன்னா, அது ஒருவேளை அவருடைய வேலைகள் வந்தா அந்த நேரங்களில் கர்த்தரை எடுத்துக்கொள்வார். ஏன்னா நம்மளை குறிச்சு வச்சிருக்கிற அந்த திட்டம் நிறைவேற்றுகிற வரைக்கும் நிச்சயம் தேவன் தேசத்துல ஒருவேளை உங்களுக்கு